நீ நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதில் மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நீர் கூட வருகிற தேவனப்பா, எங்களோடு கூட இருக்கிற தேவனப்பா, உமக்கு நன்றி நன்றி செலுத்துவோம். இந்த காலை வெளியிலே உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே, அடியை மறைத்து வெளிப்படுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய சரீரம் எல்லாம் உடைய காலத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு இதயம் திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு செவிகள் திறக்கப்படுவதாக, எங்க இதயத்தை ஒருமுனைப்படுத்துங்கப்பா. ஆவியானவரை நீங்க ஆட்களுங்க, இந்த பசு ரத்தத்தினால எங்களை சுத்திக்கிறீங்க. வார்த்தை அனுப்பி விடுதலை கொடுக்கிற தெய்வம், சுகத்தை கொடுக்கிற தெய்வம், உயிரடைய செய்கிற தெய்வம் மத்திய அசைவாடுகிறாங்க. தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசு நாமத்தினால் ஒவ்வொரு எளிகளும் கர்த்தருடைய பாதுகாப்பு அநீதிகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. அசைவாடுங்க, ஒவ்வொரு சரீரத்தை நீங்க அசைவாடுங்க, ஒவ்வொரு வீட்டில நீங்க அசைவாடுங்க. இந்த மகிமை இறங்குவதாக, மூடுவதாக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு ஆட்கொள்வதாக. கிருபை இறங்க, கிருபை இறங்க, கிருபை இறங்க, கிருபை இறங்க. இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமை விளங்க செய்கிறார், வல்லமை விளங்க செய்கிறார். வானம் திறக்கப்பட்டு ஆண்டவரே பேசுகிற தேவன் அப்பா, முற்றடியிலிருந்து பேசுகிற தேவன் ஆண்டவரே, முகமுகமாக பேசுகிற தேவன் ஆண்டவரே, வார்த்தை அனுப்பி பேசுகிற தேவன் ஆண்டவரே, யாரை கொண்டாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ சத்தியத்தை சொல்லுகிற தேவன் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை எங்க வாழ்வுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலாய் மாறுங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தை நம்பிக்கை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்குமே. சமாதானம் வார்த்தை நான் எங்களோடு கூட இடைவெளிவீராக வார்த்தையாக தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே. மத்த எழுதின நற்செய்தி வாசகம் 28வது அதிகாரம் 19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். மத்திய எழுதின சுவிசேஷத்துல கடைசி அதிகாரத்துல கடைசி 2 வசனங்களை நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து சீடர்களை ஏற்படுத்தி பலவிதமான ஊழிய பயிற்சிகளை கொடுத்து அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி இறுதியாக தம்முடைய சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னவனை, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னது?
சீசராக்குங்கள். சீசராக்குங்கள். விசுவாசிகளாக்குங்கள் சொல்லியிருக்குதா? இல்ல, சீசராக்குங்கள். சீசராக்குங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சீசன் என்று சொல்பவன் Thank you, Jesus. அவருடைய மாதிரியை பின்பற்றுகிறவன். ஆமென். என்னை காட்டிலும் என் பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்வார்கள். பெரிய காரியங்கள் செய்வார்கள். ஆமென். தகப்பனை காட்டிலும் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? தகப்பனை எப்படின்னா அழகு 16 16. அல்லேலூயா. 16 பண்ணுவாங்க. ஆமென். அதுதான் சீசர். ஆமென். காட்டிலும் என் பிள்ளைகள் பெரிய காரியங்கள் செய்வார். நான் ஒன்றையும் மறைக்கல, உங்க முன்னால டிரான்ஸ்பரண்டா இருக்கிறேன். ஆமென். மற்றவங்களோடு நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். நம்ம சொந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவோம்? எல்லாவற்றையும் ஷேர் பண்ணுவோம், எல்லாவற்றையும் சொல்லுவோம். ஏன்னா நல்லா நம்மளோட நல்லா இருக்கணும். நம்முடைய அனுபவம், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸோட பிள்ளைங்க நம்ம போட பாதையில அதே மாதிரி நம்மளே மாதிரி கஷ்டப்பட்டு விழுந்து எந்திக்கணும்னு நினைக்க மாட்டோம். இந்த இடத்துல ஆபத்து இருக்குப்பா, இங்கதான் அங்க விழுந்தோம், இப்படிதான் ஆண்டு நடத்தினாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அப்போ சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஆமென். அவங்களுக்கு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் கட்டளை கொடுத்தாரோ அதெல்லாம் எப்படி கை கொள்ளணும் என்று சொல்லி உபதேசம் பண்ணுவதற்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆனாலும் கடைசியாக ஆண்டு சொன்ன வார்த்தை, இதோ உலகத்தின் முடிவு உலகத்தின் முடிவு பரியந்தம் பரிந்தும் சகல நாட்களிலும் ஆமென். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இருப்பேன் என்று சொல்லல, இருக்கிறேன். இருந்தேன் என்று சொல்லல, இருக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறேன் ஒரு வார்த்தை ஒரு முடிந்து போன வார்த்தை இல்ல, நடக்க போற வார்த்தை இல்ல, நடந்து கொண்டு இருக்கிற ஒரு வார்த்தை. கொண்டிருக்கிற வாழ்க்கை. கண்டினியூ டென்ஸ். அல்லேலூயா. அப்போ அல்லேலூயா. முடிவு பரிந்தோம், உலகத்தின் முடிவு பரிந்தோம் யாரெல்லாமோ வரலாம் போகலாம். ஆனா நான் உன்னை விட்டு விலகாமல், உன்னை கைவிடாமல் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்தோம். நீங்க ஒருபோதும் தனிமை இல்லை, ஆமென். நம்மளோடு கூட நம்மை படைத்த தேவன் கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் ஒரு மனுஷனா? இல்ல, வாக்கு மாறாதவர். மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? செய்யாம இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னதை செய்து முடிக்கு வர விடவே மாட்டார். ஆமென். யாக்கோபு சிறுபூசியே நீ பயப்படாது என்று சொல்லி அவனை தேற்றுகிறார். நீ என் தாசன் என்று சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியாக சொன்னதை செய்கிற தெய்வன் கொடுத்த வார்த்தை என்ன? உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் கூடவே இருப்பேன், இருக்கிறேன், உன்னுடனே கூட இருக்கிறேன். இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. உன் தாய் உன்னை மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆமென். உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பச்சை மரத்துக்கே இந்த பாடுபடுத்தினா ஒரு குற்றமும் சொல்லப்படாத, ஒரு குற்றமும் அறியப்பட முடியாத, எல்லையில கூட பாவம் இல்லாத பரிசுத்தருக்கே இந்த உலகம் இவ்வளவு பெரிய பொல்லாங்கு செய்யும் என்று சொன்னான். இவ்வளவு குற்றங்களை அவர் முன்பாக வைத்தாங்க. சிலுவை தண்டனையை கொடுப்பார்கள் என்று சொன்னா நமக்கும் பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, அல்லேலூயா, போராட்டம் உண்டு. நேற்று வர ஓசன்னா வாழ்கன்னு சொன்ன போட்ட அதே ஜனங்கள் தான் சிலுவையில் அரங்கன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அப்படியே மாறி போயிடும். இதெல்லாம் ஆண்டவர் அறிவார், இதெல்லாம் அவர் பார்த்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டு சொன்னாரு, நான் கூடவே இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அவர் அல்லேலூயா. கூட இருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆமென். பிதாவாகிய தேவனோடு கூட இருந்தபடினாலதான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இயேசு என்ன பண்ணாரு? பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் ஜெயித்தார். இமை பொழுது என்னை கைவிடுவேன்,
சுருக்கமாக இமைப்பொழுது இருக்கிறார். கைவிடுவேன்னு சொல்லும் போது அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக கல்வாரி சிலுவையில உலகத்தின் மொத்த பாவத்தையும் அவர் மேல வைக்கும்போது இமைப்பொழுது அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி மேல உலகத்தின் மொத்த பாவம் வைக்கும்போது பாவத்தை பாராத சுத்த கண்ணர் இமைப்பொழுது விலகும் பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டதால் ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஏன் என்னை கைவிட்டீர்? ஒரு தண்ணியில மீன் நல்லா நீந்திட்டு இருக்கும், ஒரு செகண்ட் தூக்கி வெளியில வச்சு பாருங்க அது எப்படி துடிக்குங்கிறது. ஆண்டோடைய பிரச்சனத்துல வாழ்கிற நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் நம்மளால தாங்க முடியும். ஒரு தேவ பிரச்சனை இல்ல, இன்னைக்கு ஜெபம் இல்ல, ஆண்டோடைய சமூகத்துல நான் காத்திருக்கல, அந்த பிரச்சனத்தை நான் இழந்துட்டேன் என்று சொன்னா நம்ம அங்கலாய்க்கிறத பார்க்கணும். தாகத்துக்கு எப்படி வறண்ட நிலத்தில் தேடுவோமோ அப்படி நம்ம அங்கலாய்க்கிறத பார்க்கலாம். அப்போ ஒரு இமை பொழுதுக்கு அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடாம தேவனே என்று சொல்லி ஒரு கருகலான வார்த்தை சொல்லுவார் என்று சொன்னான். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு இமை பொழுது கூட நம்மளை விட்டு விலகாமல் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தின் முடிவு வருது சகல நாட்களிலும் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தை நம்மை திடப்படுத்தட்டும், தேற்றட்டும். யார் என் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, எது என் கூட இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் என் கூட இருக்கிறார். சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, சொன்னதை செய்கிற தேவனாய். அல்லேலூயா. அநேக வேளைகளை நம்ம தான் அவர் நம்மோடு இருக்கிறத பார்க்காம இருக்கிறோம். ஏதோ நம்முடைய பலத்தை செஞ்சிட்டோம், நம்முடைய ஞானத்தினால இதை கட்டிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. நமக்காக அவர் வயிறாக்கி கொள்கிறார். இந்த காரியம் என்னை பாதுகாத்தது அவர் தான். என்னை வேற எதுவுமே பாதுகாக்கல. இயேசுதான் இதுவரை என்னை ரசித்தார், என்னை காப்பாற்றினார். முடிவு ரசிக்க அவர் தான் வல்லவர். வேலைகளை நம்ம அறிக்கை செய்கிறோம். எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் அப்படி அதனால முன்னாலேயே நான் பிரிகாஷன் எடுத்தேன். ஒண்ணும் கிடையாது. அவருடைய கிருபை வாழ வைத்தது, அவருடைய கிருபை நெருக்கத்துல இருந்தேன், நான் கைவிடப்பட்டிருந்தேன், கலங்கி இருந்தேன். எனக்கு தேற்றுவார் இல்ல, ஆற்றுவார் இல்ல, யாரும் எந்த வார்த்தையும் என்னை உருவாக்க முடியாது. அவருடைய ஒரே ஒரு வார்த்தை என்னை பலனடை செய்தது. அவருடைய ஒரே ஒரு வார்த்தை எனக்கு நம்பிக்கை கொடுத்தது, உயிர்ப்பித்தது என்று சொல்லி அநேக வேலைகள் நான் பார்த்தேன். உங்க வாழ்க்கையில நிதானித்து பார்ப்போம் சொன்னா அநேக வேலைகள்ல கர்த்தர் நம்ம கூட இல்லாம இருந்தா நம்ம என்னைக்கோ முடிச்சிருப்பாங்களே. என்னைக்கோ நான் நீதிமான் நல்லவன் என்று சொல்லி இல்ல, அவருடைய இறக்கத்துல அவர் என்னை தெரிந்து கொடுத்து அவர் என்னை நேசிக்கிறபடினாலே நடத்தி வருகிறாரு. அல்லேலூயா. அந்த வார்த்தை வருகிறேன்னு சொன்னாங்க. மார்க் 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவர் அவனோட கூட போட்டு எப்படி சொல்லி அதுதான்க்கா படிங்க. அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களில் ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனைக்கு ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சர்வத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து
வல்லமை புறப்பட்டதை நமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நீக்கிக் கொண்டிருக்கிற நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர்களே என்றார்கள். இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கூட வரும்பொழுது என்னென்ன அற்புதங்கள் நடக்கும்? அவர் யார் கூட போனார்? 22ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. அங்கே ஜெப ஆலய தலைவன் ஒரு ஊழியக்காரன், என்னுடைய மகள் ரொம்ப மரண அவஸ்தைப்படுறா, ஆண்டவரே நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று வேண்டிக் கொண்டார். அப்போ வாஞ்சித்தான், ஆண்டவர் என் வீட்டுக்கு வரணும் என்பதை வாஞ்சித்தான். அப்படி வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கூட வருகிறார். அல்லேலூயா. நீங்க என்னோட அவர் சொல்றாரு, நம்ம அவங்க கூட இருப்பேன் வர்றேங்கிறாரு, இருக்கிறேங்கிறாரு. ஆனா அவர் கூட வர்றதுக்கு நமக்கு விருப்பமா? அநேக வேளைகள்ல ஆண்டவர் நீங்க எங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லி ஆண்டவரை வச்சுட்டு போயிடுவோம். அவர் கட்டாயமா நம்ம கூட வருவோம்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறது தேவன் இல்லை. அல்லேலூயா. இந்த உலக காரியங்களை குறித்து பேசும் பொழுது, பெருமையை பற்றி பேசும்போது ஆண்டவர் கூட இருக்க முடியுமா? பெருமைக்கு தேவனை எதிர்த்து தான் நிற்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் கூட வரணும்னா யாருக்கு வேணும்? வாஞ்ச நமக்கு வேணும். ஆண்டவரே வந்து என் வீட்டுல இந்த பலவீனத்துல இந்த குறைவுல நீங்க வரணும் ஆண்டவரே. அப்போ கூட வருகிறார். அவரு எதிரோடு கூட அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவர் நெருக்கினார்கள். அவர் யாரு கூட போறாரு? அழைத்தவர். ஆண்டவரே நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லி. அப்ப வாரும் தூய ஆவியானவரே, பிரச்சனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், இப்படி வல்லமையினால நிரப்பி ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். நம்மோடு கூட அவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மோடு கூட வருகிறார். அவர் நம்ம கூட வந்தா என்ன நடக்கும்? திரளான ஜனங்கள் வருவாங்க. பலவீனத்தோடு வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா கூட அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போனா அந்த வீடு வெளிச்சமாகும், கண்ணீர் கழிப்பா மாறும். அவர் இல்லாம நம்ம போனா நமக்கும் மரியாதை இருக்காது, ஆண்டவருக்கும் மரியாதை இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம சுமந்து செல்வோம் என்று சொன்னா, ஒரு கழுதையில இயேசு வருகிறார் என்று சொன்னா அந்த கழுதைக்கும் மரியாதை உண்டு. சிவப்பு கம்பள வரவேற்பு இருக்கும். அங்க உட்காருங்க, சாய் குடிங்க, காப்பி குடிங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவரை சுமக்கிற நிமித்தமாக நமக்கு இந்த கன மகிமை எல்லாம் கிடைக்குது. நம்ம சாதாரண ஒரு கழுதை, இந்த கழுதை மேல கத்தர் இருந்தா என்ன உண்டாகும்? கனம் உண்டாகும். அவர் இல்லாம நமக்கு ஒரு ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் கூட கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப எதனால நமக்கு கன மகிமை கிடைக்குது? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்தா ஒரு சேனைக்குள்ள பாய்வோம், மதிலை தாண்டுவோம். கர்த்தர் நம்மோடு இருந்தா எதுவும் எங்களை அசைக்க முடியாது. மாலாக்கமல் தலையாய் வைப்பார், கீழாக உன் மாப்பத்தி என்னை ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கும். நீ கைவிட்டு செய்வது எல்லாவற்றையும் ஆஸ்வதிக்கப்படுவார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல ஒரு நாட்டு ராஜா வந்து சொல்லுவாரு ஈசாக்க பார்த்து, நீர் தேவனோடு கூட இருக்கிற தேவன். அல்லேலூயா. யார் இருக்கிறா? இருக்கிறார்.
ஆதியாகமம் 26 பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்கள் என்றார். 27. 27 அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆமா. இதை யார் சொன்னா? 26 வசனம். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் இடத்தில் வந்தீர்கள் என்றார். சொன்னவங்க அபிமெலேக்கு, அவன் சிநேகிதனாகிய அகுதாத், சேனாதிபதியாகிய பிகோலும். அல்லேலூயா. அந்த நாட்டுல பஞ்சம் பிழைக்க போன ஆளு யாரு? ஈசாக்கு. அந்த நாட்டு ராஜாவே வந்து இவன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு வந்திருக்கான். அல்லேலூயா. அந்த நாட்டுல அப்ப அவன் எவ்வளவு ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான். அவனோடு கர்த்தர் கூட இருக்கிறார் என்று கண்டோம். இது என் கூட ஆண்டவர் இருக்கிறாங்கிறது நான் சாட்சி சொல்றதை விட இவன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வீட்டுல இருக்கிற உறவினர்கள் சொல்லணும். எத்தனையோ பாடுகள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் மனுஷன் எதிர்த்து நிக்கிறாருடா அப்படி சொல்லணும். நம்ம பார்வைக்கு சாதாரண ஆட்கள், பலவீனமான ஆட்கள் தான். ஆனா நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்ம கூட இருக்கிற நம்முடைய மனைவி, பிள்ளைங்கள் பார்க்கணும். நமக்கு வேலை கொடுக்கிற அதிகாரிகள் பார்க்கணும். அல்லேலூயா. இவர்கள் கூட இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப வனாந்தரத்தில் அலைந்து தெரியுறாங்க. ஆனாலும் அவருடைய மீட்பர் சர்வ வல்லமை தேவன் புறஜாதிகள் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு தேவன், இஸ்ரவேல்ல ஒரு தேவன் உண்டு, அவர் சர்வ வல்லமை தேவன் என்று சொல்லி அந்நியர்கள் அறிக்கை செய்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி கண்டு அவனோடு கூட ஒப்பந்தம் பண்ண முடியாக, ஈசாக்கோடு ஒப்பந்தம் பண்ண முடியாக. 29 வருஷம் பாருங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தில் அனுப்பிவிட்டது போல நீர் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டு வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் எனக்கு எதுவும் தீமை செஞ்சிடக்கூடாது. ஆனா அந்த அளவுக்கு வளர்ந்துட்டான், ராஜாவுக்கு மேல வளர்ந்துட்டான். நீர் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவராமே. உலகத்துடைய மேன்மையினால் ஆஸ்வதிக்கப்பட்டவன் சொல்லல, கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த உலக நாட்டு ராஜாக்கள் எல்லாம் பயப்படுவாங்க. கணக்கற்ற தேவதூதர்கள் உண்டு, அக்கனிமயமான ரதங்கள் உண்டு. இந்த பெரிய ராணுவத்துக்கு முன்னால நான் ராணுவம் நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மோடு கூட என்ன சொல்லுவாங்க, ஒப்பந்தம் பண்ணிக்கொள்ள வருவார்கள். உன்னை தொட்டா அவருடைய கண்மணியை தொட்ட மாதிரி. அல்லேலூயா. உனக்கு இல் பொருள் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பயம் நடுக்கம் உண்டாகும்படியாக யோசேப்புக்கு விரோதமா இவன் கையும் காலம் ஆட முடியாத அளவுக்கு ஆண்டு உயர்த்தி வச்சிருக்கிறார். அவ்வளவு அதிகாரம். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத அவர் அறிய வேண்டும். அந்த பார்வன் அப்படிதான் சொல்றான் யோசிப்பை பார்த்து, இவன் மேல ஒரு விசேஷ ஆவி உண்டு அறிக்கை. அல்லேலூயா. அதனாலதான் அவன் சிறந்தவன். தானியேலோடு கூட அந்த விசேஷம் உள்ள தேவன் இருக்கிறாருங்கிறதுனாலதான் சிங்க கபில சிங்க வாயை திறக்க முடியல. அந்த ராஜா அவனோடு சிநேகிதம் பண்றான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த ஆட்சி வரட்டும், எவனும் ஜெயிக்கட்டும், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். நாம் ஆள பிறந்தவர்கள். உன் ஒளியினிடத்துக்குள் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். சீயோன் பர்வதம் உண்டு சொல்லுவார்கள். நமக்கு பாடு உண்டு, பிரச்சனை உண்டு. ஆனாலும்
ஆண்டவரே கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கார். யோசேப்போடு கூட இருந்தார். ஆமென் ஆமென் ஆதியாகமம் ஆமென் 39:22 சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்தார். மோசையோடு கர்த்தர் இருந்தார். யோசுவா ஆமென் 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் யோசுவா 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கூட இருந்தார். யோசுவாவோடு கூட இருந்தார். இருந்தார். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவா 6:27 சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார். 1 சாமுவேல் 3:19 சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேலோடு ஆமென் கர்த்தர். ஆமென் தாவீதோடு கர்த்தர் இருந்தார். 1 சாமுவேல் 18:4. இவர்கள் எல்லாம் ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறதுனாலதான் அந்த பெரிய காரியத்தை செய்ய முடிஞ்சது. ஆமென் யோசபாத்துடைய வாழ்க்கையில பாருங்க, நெருக்கம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. ஆண்டவருக்காக அவன் என்ன பண்ணான், நிறைய காரியங்களை தீர்மானம் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு தன்னை சீர்படுத்தும் போது எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க. நெருக்கம், தப்பி கூட போக முடியாத நிலைமை, பல நாடுகள் சூழ்ந்துட்டு 4 பக்கமும். ஆனா யோசபாத்தோட கர்த்தர் இருந்தார். அவர்கள் துதி செய்ய தொடங்கும் போதே கர்த்தர் யுத்தம் பண்ண தொடங்கிட்டார். ஆமென் 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 இல்லையா? அப்போ அல்லேலூயா. பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, எதிரிகள் சூழ்ந்து வர்ற சூழ்நிலைகள் உண்டு. ஆனா கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. இந்த பிரச்சனைக்கு மட்டுமே கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. இந்த சூழ்நிலை நம்மள இறையாதே அமைதலாருன்னு சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டுகிற ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கைங்கிற படகுல இருக்கிறார். ஆமென் அதை நாம் மறந்து பயந்தோம்னா ஆண்டவர் எந்திரிச்சு வந்து நம்மளதான் ஏசுவார். முதல்ல ஏன் நீங்க பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சது? அல்லேலூயா. அப்போ நம்மோடு கூட உண்டு, நம்முடைய சூழ்நிலை நம்முடைய எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, உபதேசத்தை பண்ணுங்க, நான் உன் கூட இருக்கிறேன். எதுவரை கூட இருப்பேன்? உலகத்தின் முடிவு முடிவு பரியந்தம். அப்படியே இருக்கிறேன் என்று வாக்கு எடுத்துக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் இருக்கிறாராகவே இருக்கிறார். ஆனா நம்ம அவரை விட்டுட்டு போனோம்னா அவர் கூட இருக்க முடியுமா? நம்மை விட்டுருவாரு, விட்டுருவாரு. தகப்பனை விட்டு இளையகுமாரன் தூரமா போகும்போது கூட வந்தாரா தகப்பன்? வரல. ஆனா காத்திருப்பார். என் பிள்ளை மறுபடியும் திரும்பி வருவானான்னு காத்திருப்பார். ஆமென் ஸ்தோத்திரம். திரும்பி வரும் பொழுது, மனம் திரும்பி வரும் பொழுது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் மறுபடியும் அந்த வாய்ப்பை கொடுக்க வல்லவரா இருக்கார். ஒருவேளை ஆண்டவரே என்று சொல்லி அப்பா விட்டு தூரமா போயிருந்தோம் என்று சொன்னா, ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய அப்பாவுடைய சமூகத்தை வருவோம். அவர் நம்மோடு கூட இருக்கதான் வாஞ்சிக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேற யாரு கூட மேலான பரலோகராஜ்யத்தை கோடான கோடி தூதர்கள் அவரை போற்றி ஆராதிக்கிற இடத்துல கூட இருக்க விரும்பாம நான் உன் உள்ளத்துல இருக்க விரும்புகிறேன், உன் துதி மத்தியில வாசம் செய்ய விரும்புறேன்னு சொல்லிக்கிறேன். நோக்கி பார்ப்போம். நிரப்புங்க ஆண்டவர். இழந்து போன சமாதானம், சந்தோஷம் என்னை மறுபடியும் புதுப்பிக்கட்டும், என்னை உயிர்ப்பிக்கட்டும். நீங்க கூட வந்தா போதும், நீங்க கூட வந்தா போதும். ஒரு சேனையை நான் தாண்டிடுவேன், நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதும். ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதும். ஏதாவது என்கிட்ட இல்லட்டா கூட பரவாயில்ல, ஆனா நீங்க எனக்கு இருக்கணும். நீங்க மட்டும் போதும் ஆண்டவர். நீங்க போதும் நீங்க போதும் எத்தனை இன்பமே தேடியும் கிடைக்காத நான் தேடியும் கிடைக்காத எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், உபத்திரங்கள். அல்லேலூயா. இருக்கிறேன் அவர் கூடயே வருகிற வாக்கி. ஆண்டவரே என் கூட வாங்கப்பா என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல இருந்த காலை வேளையிலே அப்பாவை பார்த்து
ஆண்டவரே அவருடைய சமூகத்தை வாஞ்சிப்போமா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவனை வாஞ்சித்து கதற முடியாது. நேரத்தை அர்ப்பணிப்போம். கத்த பெரிய காரியங்களை செய்வாராங்க. ஏற்பட்ட பிள்ளைகளுக்கு செய்தி நடக்குது. முருகேசன்னா ஜெபம் பண்ணுங்கண்ணா. சோத்ரம். நான் ஜெபம் பண்றேமா? பண்ணுங்கண்ணா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த தினம் கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைக்காக, கொடுக்கப்பட்ட நல்ல மன்னாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சகல ஜாதிகளையும் சீசராக்கி என்கிற வசனத்தின்படியாக ஆழமான சத்தியத்தை அருமையாக நேர்த்தியாக தெளிவாக சொன்ன மகன் கொடுத்த வசனத்துக்காக, வார்த்தைகளுக்காக, செய்தி பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவருடைய ஊழியங்களையும் குடும்பத்தையும் அவருடைய வேலையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களுக்கு வாரம் ஒரு முறை வந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நல்ல உணவை கொடுத்து ஆத்மாவை திடப்படுத்தி ஆத்மாவில் சரீரத்தில் எங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த மகனை தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுடைய அன்பின் அதிகாலை ஜெபக்குழுவில் அவரை இணைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர் குடும்பத்தை ஆசீர்வதினுடைய வேலை ஆசீர்வதினும் குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளை சந்தித்து அவர் இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு சென்று நாங்கள் கேட்ட சத்தியத்தை இன்னும் பலரும் கேட்கும்படியான சூழாக்கியதை தாரும். தொடர்ந்து அன்பின் அதிகாலை ஜெபக்குழுவில் ஆண்டவரே எங்களை இணைத்ததற்காக, ஜெபக்குழுவாய் ஜெப சேனையா எங்களை மாற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் சாட்சியாய் பயன்படுத்தும் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சோத்திரம் நண்பா, நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக சோத்திரம். ஆண்டவரே அறியான மனகத்தா அந்த அதிகாலை எழும்பி அவருடைய துவக்கம் என்று பாராபடி சரீரம் என்று பாராபி எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி அதிகாலையில் வந்து கத்தாவே தேவ சமூகத்தில் எங்களுக்காக நல்ல மன்னாவை ஏற்படுத்தி எங்கள் திருப்திகரமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போகக்கூடியதான ஒரு விஷயத்தை கிருபையை மகன் மூலம் வெளிப்படுத்தி கொடுத்தீங்க. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரமே. அருமையான மகனுக்காக நாங்கள் நேசிக்கிறோமையா. இந்த மகனுடைய முகத்தை நாங்கள் முகமாய் பார்க்காவிட்டால் ஆண்டவரே வாரம் செய்தி கேட்கக்கூடியதான ஒரு கிருபியை எங்களுக்கு கொடுத்தீங்க. அதுக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான ஊழியர் வந்து எங்களுக்கு செய்திகள் கொடுத்து கர்த்தர் கொடுத்த பெரிய மகா கிருபை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு 1000 நாள் இருந்தாலும் போதாது. எங்க அப்பா செய்திருக்கிற ஒவ்வொரு அரசுங்களுக்காக ஸ்தோத்திரம். சத்தியமா திட்டமா தெளிவாய் புரிய முடியாவே மகனோடு ஆண்டவரே நீங்க பேசுனீங்களே, கோடி கோடி ஸ்தோத்திரம். எங்கள் மேல இருக்கிற அன்பு பாசம் எவ்வளவு பெரியது என்று சத்தியத்தின் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். இப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்காக ஆசிரியர் ஆண்டவரே ஊழியக்காரோட சொத்தை விரும்புகிற தேவன் உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு வருவான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ சகல ஜனங்களை பார்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற நித்திய ஜீவன் உண்டு. இப்படியாக நல்ல அழகாக சத்தியத்தை மகன் மூலம் வெளிப்படுத்தினீங்க. அதுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பத்தையும் பிசினஸையும் தொழிலையும் கர்த்தர் அபிநீதமாய் ஆசீர்வதிக்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிற குழுவாக நாங்கள் ஒரு மனமாய் மகனுக்காக எங்கள் குடும்ப ஜெபங்களிலும் தனிப்பட்ட ஜெபங்களும் விசேஷமா ஜெபிக்கிற ஜெபங்கள் நினைத்து ஜெபிக்கிறது கர்த்தர் அறிந்தார். கர்த்தர் உங்கள் நாள் மகிழ்ந்து கை கொடுத்திருக்காங்க. திருப்பி கர்த்தர் கொடுத்தீங்க. கர்த்தர் இன்னும் மகனை மாற்றுங்கய்யா. மகனுக்கு எங்க போனாலும் கர்த்தர் நாம் மயப்படுத்தி ஒரு மகனாக கர்த்தர் தெரிந்து கொண்டீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் ஜெபத்தில் வந்து செய்து இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக இந்த காலையில் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய ஊழியர்களும் தமிழிலும் விசுவாசிலும் கர்த்தர் அபிநீதமாய் ஆசீர்வதிப்பதாக ஆசீர்வாதம் மழை பெய்யட்டும். அந்த எல்லா மக்களும் இயேசு கொடுத்ததுனால மூடிக்கொள்ளுமா ஜெபிக்கிறேன். இயேசு கொடுத்ததுனால தாவே நாங்கள் கல்விப்பட்டவர்களா பிள்ளைகளாய் வாழை கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். மகனை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்க. துதியும் கனமகிழும் ஏசப்பா ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை கேட்டு பிரதரையுடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து அவரோடு கூட இருந்து அல்லேலூயா கர்த்தர் அவரோடு கூட மாத்திரமல்ல அன்னைக்கு காலை ஜெபக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருந்து நம்முடைய குடும்பங்களையும் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய குடும்பங்களை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்த போறதை கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போறதுக்காக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது இந்த காலைவெள்ள வேத வசனங்கள் மூலமாக திட்டம் தெளிவாக பிரதர் மூலமாக ஆவியானவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கேட்க தேவன் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நாள் 2 நாள்ல உலகத்தின் முடிவு வரையும் சதா காலம் நம்மளோடு கூட இருக்கிறேன்னு சொல்ல நம்மோடு கூட இருப்பதனால நம்ம எதை குறித்தும் பயப்படாதபடி உற்சாக ஆவியோடு கூட கர்த்தருக்கென்று மகிமுள்ள சாட்சிகளாக மாறும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக தொடர்ந்து செபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய குழுவில மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்கள்ல மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியக்காருடைய குடும்பங்கள்ல மாத்திரமல்ல, தேசத்திலும் கர்த்தர் செய்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவா. தொடர்ந்து பிரதருக்காக அவருடைய ஊழியங்களுக்காக குடும்பத்துக்காக கைச்சற வேலைகள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தொடர்ந்து அவருக்காக செபிங்க. இதிலும் பெரிதான காரியங்களை காண்பங்கிறபடியாக பிரதருடைய குடும்பத்திலே கர்த்தர் செய்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை சகல உபகாரங்களையும்